ஹாய், இன்னைக்கு நம்ம 1.5 kg சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதாச்சும் 1.5 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு நீங்கள் மினிமம் 600லேருந்து 700 கிராம்ஸ் வரைக்கும் ஆனியன் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும், மசாலா அதிகமாக இருக்கணுன்றதுனால நான் 800 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். நம்ம எப்போ வெங்காயம் வந்து எண்ணெயில் போட்டு வதக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து நீங்கள் அரிசி பாஸ்மதி ரைஸை ஊற வைங்க. 1.5 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். இது குறைஞ்சபட்சம் ஒரு 4 முறையாச்சும் கழுவி இந்த ரைஸில் இருக்க ஸ்டார்ச்சை நீங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு சாதம் குழையாது, நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ நான் இப்போ இது 3வது வாட்டி நான் கழுவுறேன். இல்லை ஒரு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு ஊற வச்சிருங்க. நீங்கள் வெங்காயம் வந்து பாத்திரத்தில் போட்டு வதக்குவீங்க இல்லையா, அப்போ வந்து ஊற வைங்க. இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து 250லேருந்து 300 ml வரைக்கும் தேவைப்படும் எண்ணெய். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம் இது எல்லாத்துலேயுமே நான் வந்து ஒரு 10 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருக்கும். எடுத்து எண்ணெயில் போட்டு வதக்கிடுங்க லைட்டாக. அரிசி முன்னாடியே நீங்கள் வந்துட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அது குழைய ஆரம்பிச்சிடும். சாப்பாடு நம்ம பிரியாணி செய்கிறப்ப ரொம்ப ஓவர் டைம் ஊறிடும். அதனால பேனில் வெங்காயம் போட்டு வதக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு எப்பவுமே வந்து அரிசி ஊற வைங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இன்கேஸ் அப்படி வெங்காயம் சம் ரீசன்ஸ்னால உங்களுக்கு டிலே ஆயிடுச்சுன்னா 20 மினிட்ஸ் ஊறினா போதுங்க பாஸ்மதி ரைஸ். அதுக்கு மேலே டிலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் அரிசியில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு வெறும் பாஸ்மதி ரைஸ் வைங்க. ஸோ தட் ஓவரா அது வந்துட்டு ஊறாது. இப்போ நான் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கோங்க. எப்பவுமே பச்சை மிளகாய் நிறைய போடுங்க, மிளகாத்தூள் வந்து கம்மியாக போடுங்க. அண்ட் இஞ்சி பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து 300 கிராம், 150 பூண்டு, 150 கிராம் இஞ்சி எடுத்துக்கிறேன். அண்ட் அரைக்கட்டு புதினா இதுக்கு தேவைப்படும். இதெல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுக்கு வேகிறதுக்கு நடுவில் எப்பவுமே வந்து 2 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆனியன் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிட்ட பிறகு எப்பவுமே வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு சேருங்க. வெங்காயம் வதங்காமல் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்காதீங்க. கொஞ்சம் பூண்டு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இஞ்சி அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த இஞ்சோடைய ஃப்ளேவர் ரொம்ப ஓவராக இருக்கும் உங்களுக்கு பிரியாணி சாப்பிட்றப்ப. ஸோ கொஞ்சம் பூண்டு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய பிரியாணி சம்டைம்ஸ் பிரியாணி டேஸ்ட் வராது, டொமேட்டோ ரைஸ் மாதிரி இருக்கும். என்ன மற்றவங்க செய்கிற பிரியாணி சாப்பிட்றப்ப இது நல்லா இருக்கே அப்படிலாம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கனாவே உங்களுடைய பிரியாணியும் ரொம்ப அல்டிமேட்டான டேஸ்ட் வரும். இப்போ இதில் நான் வந்து 700 கிராம்ஸ் டொமேட்டோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ரொம்ப சேர்க்காதீங்க. தக்காளி ரொம்ப சேர்த்திங்கன்னா புளிப்பு ஸ்மெல் வரும். இது நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். சிலர் லெமன் வேற சேர்ப்பீங்க. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி நிறைய சேர்த்திங்கன்னா தக்காளி சாதம் டேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ கொஞ்சம் ரெண்டும் ஈக்குவலாக போடுங்க. அப்படி இல்லைன்னா வெங்காயத்தை விட கொஞ்சம் கம்மியாக நான் வந்து 800 கிராம்ஸ் ஆனியன் ஆட் பண்ணேன். டொமேட்டோ வந்து நான் 700 கிராம்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் 2 to 3 மினிட்ஸ் மட்டும் வேகட்டோங்க. அதை நான் மூடி போட்டு ஸ்லோவில் வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்தில் அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு கொத்தமல்லி இந்த மாதிரி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட வந்து 300 கிராம் வந்து தயிர் தேவைப்படும். உங்களுக்கு 300 கிராம் மெஷர்மெண்ட் தெரியலனா இந்த மாதிரி 10 ரூபாய் பாக்கெட் வாங்கிக்கோங்க. ஒரு பாக்கெட் 100 கிராம் இருக்கும். எனக்கு 2 பாக்கெட் தான் கிடைச்சிது. நான் 2 பாக்கெட் ஃபுல்லாக உடச்சி ஊற்றிட்டேன். கூட வந்து கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன், 300 கிராம்ஸ் வரா மாதிரி. இது கூட வந்து 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப காரம் அதிகமாகிடும். ஏன்னா அது வெறும் சில்லி பவுடர். ஸோ மேக்ஸிமம் வெறும் சில்லி பவுடர் ட்ரை பண்ணுங்க ஆட் பண்ணுறதுக்கு. குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி வந்து ஒரு 3 மினிட்ஸ் நான் ஸ்லோவில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிருந்தேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மிக்சரை வந்து டொமேட்டோட சேர்த்து நல்லா கலரி கொடுத்து நல்லா வேக வைங்க. சிலர் இந்த மிக்சரோட தக்காளியும் சேர்த்து மொத்தமாக கொட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த மிக்சர் அப்படியே கொட்டி குக் பண்ணுவாங்க. அப்படி குக் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா தக்காளி வந்து சில சமயம் குழையாது. இந்த தயிரோடைய புளிப்புனால தக்காளி அப்படியே விரைச்சிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நான் தக்காளி ஃபஸ்ட்டே போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த மிக்சரை கொட்டினேன். இப்போ நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணி கிரேவி அண்ட் இந்த சிக்கன் ரெண்டுத்தையும் ஒன்றாவே வேக வைங்க. சிக்கனுக்குள்ளே அந்த மசாலா நல்லா இறங்கும். அண்ட் நீங்கள் சில சமயம் யோசிப்பீங்க, நீங்கள் செய்கிற பிரியாணியில் அந்த சிக்கனில் அந்த மசாலா ஒட்டவே ஒட்டாது. சிக்கன் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து கிரேவியோடைய அதாச்சும் அந்த மிக்சரை போட்டிங்க இல்லையா, அந்த புதினா தயிர் அது 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 கூடவே வந்து இந்த சிக்கனையும் போட்டு ரெண்டுத்தையும் ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு சிம்ல நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து வேக வச்சிங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சிக்கனுக்குள்ளே அந்த மசாலா நல்லா இறங்கும். நான் வீடியோ எண்டில் காட்டுறேன் சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிக்கன் போட்டுட்டு சிக்கன் வேக வைக்கிறதுக்கு அந்த 10 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. அப்போ தான் சிக்கன் வந்து உங்களுக்கு ரஃப் ஆகாது, குக் ஆகும் நல்லா. வாட்டர் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி வைப்போம். தண்ணி ஊற்றினோடனே அதில் ரைஸ் ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஊற்றி ஒரு 1 or 2 மினிட்ஸ் கழிச்சு அதில் கொஞ்சம் லைட்டாக பாயில்ஸ் வரும், தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அரிசியை ஆட் பண்ணுங்கள். அரிசியை ஆட் பண்ணி
பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம்லேருந்து சிக்கன் வேகிறதுக்கு மீடியமில் வச்சோம் இல்லையா, ஸோ நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசியை வந்து வேக விடுங்க. நீங்கள் சப்போஸ் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் வந்து கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணுவீங்க இல்லையா, இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கா அண்ட் மிளகாத்தூள் வந்து கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா சொல்லிட்டு. சப்போஸ் கம்மியாக இருந்தால் இப்போ நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் மிளகாத்தூள் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப காரமாயிடும், உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ பண்ணிவிட்டு நல்லா வேக விடுங்க. தண்ணி வந்து கம்மியாகட்டும். ஸோ ஃபஸ்ட்டுக்கும் இப்போதைக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ தண்ணி வந்து வத்த ஆரம்பிச்சிருக்கு, தண்ணி ரொம்பவே கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. உங்களுக்கு ரைஸ் வந்து ரொம்ப வரையாக வேணும் அப்படின்னா இன்னும் தண்ணி சுண்டினதுக்கப்புறம் நீங்கள் தம் போடலாம். நான் இந்த ஸ்டேஜில் தம் போட்டுடுறேன். பிகாஸ் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சாதம் நல்லா வெந்து சாப்பிட்டா தான் வந்து பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த டைமில் தம் போட்டுடுறேன். இப்படி போடுறப்ப என்னென்னா சாப்பாடு வந்து அந்த டேஸ்ட் இன்னும் சாப்பாடில் இறங்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், பாருங்கள் சாப்பாடு அந்தளவுக்கு குழையில. இப்போ நான் சாப்பாடை கிளறப்ப உங்களுக்கு அந்த குழம்பு அந்த என்ன சொல்கிறது அந்த கொஞ்சம் அந்த கிரேவி தெரியும் பாருங்கள். இந்த டெக்ஸ்டரில் இருந்தால் தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரியும் செய்யலாம். அப்படிலாம் இன்னும் தண்ணி வற்றினதுக்கு அப்புறமேல்ட்டு நீங்கள் தம் போடலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதம் வந்து இன்னும் வரையாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அந்த மாதிரி வரும். சப்போஸ் உங்களுக்கு பை மிஸ்டேக் இந்த சாப்பாட்டில் இப்போ வந்து அந்த ஈரப்பதம் அந்த கிரேவி கொஞ்சம் அங்கங்கே தெரியுது, கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்குது சாப்பாடு அப்படின்னு நினச்சிங்கன்னா தம் அதாச்சும் மேலே இருக்க மூடி எடுத்துகிட்டு ஃபேன் காற்றுல கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் போகிற மாதிரி வைங்க. அந்த அந்த வாட்டர் இது கண்டென்ட் எல்லாம் வந்து ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம். சிக்கன் எந்த அளவுக்கு குக் ஆயிருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்க. அதை பிரேக் பண்ண அவ்வளோ சாஃப்டாக டெண்டராக உடையுது. அண்ட் ஆல்சோ கிரேவியோடைய அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த சிக்கனோட நல்லா பிளெண்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.